வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம தி லாஸ்ட் புல்லட் படத்தோட 3வது பாகத்தை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 பாகத்தையும் நம்ம சேனல்ல 1 இயருக்கு முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த 3வது பாகம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப் பாத்திரலாம். பட் இந்த ரீகேப்புமே ஃபர்ஸ்ட் 2 பாகத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால பார்க்காதவங்க யாராவது இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் கதை கொஞ்சமாவது புரியும். கேரக்டரும் யார் யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லினோ அப்புறம் சராசுங்கிற ஒரு நல்ல போலீஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருக்கிற நம்ம ஹீரோ தன்னோட தம்பிக்காக ஒரு சின்ன திருட்டை பண்ணிட்டு ஜெயில இருந்தப்ப இவனோட மெக்கானிக் திறமை கடத்தல் கும்பலை தடுக்க உதவியா இருக்கும்னு யோசிச்ச சராஸ் இவனை பரோல் எடுத்து தன்னோட டீம்ல சேர்த்துக்கிறாரு. இவரோட டீம்ல ஜூலியாங்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் அப்புறம் அராஸ்கி மார்க்கோன்னு 2 போலீஸ்காரங்க இருந்தாங்க. ஹீரோ அந்த டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவனால ரெடி பண்ணப்பட்ட அந்த உறுதியான கார்கள் மூலமா கடத்தல் கும்பலை ரொம்ப ஈஸியா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிடிபடுற அந்த கடத்தல் பொருட்கள் எல்லாமே ஏதோ கண் துடைப்புக்காக வேணும்னே மாட்டின மாதிரி இருந்திருக்க தன்னோட டீம்லயே யாரோ கடத்தல் கும்பலுக்காக வேலை பார்க்கறாங்கன்னு சந்தேகப்படுற சராஸ் அதை பத்தி விசாரணையில இருக்கும்போது அந்த கருப்பாடுங்க வேற யாரும் இல்ல அந்த அராஸ்கி மார்க்கோங்கிறவங்க தான்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அது தெரிய வந்த அடுத்த கணமே அவங்க சராசை சுட்டு போட்டுதல்ல அந்த பழியையும் ரொம்ப ஈஸியா நம்ம ஹீரோ மேல தான் தூக்கி போட்டாங்க. ஆனா அவனுங்க சுட்ட புல்லட் சராசோட உடம்புக்குள்ள பூந்து அவரோட கார்ல இருக்கிற அந்த ஸ்பீடாமீட்டருக்குள்ள இருந்திருக்க அதை காரோட சேர்த்து சராசோட மேலதிகாரியா இருந்த மோசங்கிற லேடி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஹீரோ படாத பாடுபட்டான். அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த காருக்கு முன்னாடி கலப்பையெல்லாம் செட் பண்ணி மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி எப்படி அந்த காருக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். பட் லினோ அவ்வளவு கஷ்டப்பட்டுமே அது வேஸ்டா தாங்க போச்சு. ஏன்னா அந்த அராஸ்கி பொண்டாட்டி பிள்ளைய பத்தி கூட கவலைப்படாம நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காட்டி அந்த பாட்டை அப்படியே முடிச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சராசுக்காக பழி வாங்கணும்னு நம்ம ஹீரோ வெறித்தனமா சுத்திட்டு இருந்தான். அந்த சமயத்துல அராஸ்கியோட பொண்டாட்டியை இவன் விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்ப அவளை யாரோ ஒரு கும்பல் கொல்ல பார்க்கவும் அதை தடுத்து முடிச்சிட்டு ஜூலியாவோட அட்வைஸ்ல இவன் ஒரு போலீஸாவே ஆயிருந்தான். அது போக இவன் எதிரியான அந்த அராஸ்கியோட பொண்டாட்டி ஸ்டெல்லாவியே லவ் பண்ணிக்கிட்டு அவ கூட லிவிங் டுகெதர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டினாங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல இவனோட மேலதிகாரி நம்ம மோசம் ஜூலியாவும் சேர்ந்து அந்த அராஸ்கியோட ஃப்ரெண்டு மார்க்கோ செத்து போயிட்டு தான் இவங்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம்ல அந்த கடத்தல் கும்பலை பிடிக்கிறதுக்காக அவனை ஒரு இடத்துல தனியா பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இந்த மார்க்கோ அராஸ்கியோட சேர்ந்து சராசை கொண்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட தம்பி அவன் கண் முன்னாடியே கொண்டு இருந்திருப்பான். சோ இதுக்கு நடுவுல ஹீரோவால அவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் பிரான்ஸ் முழுக்க போதைப் பொருளை கடத்திட்டு இருந்ததே போதைப் பொருளை தடுக்க வேண்டிய நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் தாங்கிறதுனால அவங்கள கையும் களவுமா பிடிச்சி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மார்க்கோவை ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் இவங்க டிராப்ல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோ அந்த மார்க்கோ மேல கொலகாண்டு இருக்கிறதையும் பிரான்ஸ் போலீஸால அவனை தடுக்கவே முடியாதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே அவனை எதிர்ச்சியா சந்திக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி மிகப்பெரிய பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. ஹீரோவும் இதை கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த கும்பலை மொத்தமா காலி பண்ணணுங்கிறதுக்காக மார்க்கோவை பக்கத்து நாடான ஸ்பெயின் நாட்டோட போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த நாட்டை சேர்ந்த அல்வாராங்கிற ஒரு போலீஸ் கிட்டையும் ஒப்படைக்கிறான். இதுக்கு நடுவில் அந்த மார்க்கோக்காக நம்ம ஹீரோயின் ஜூலியா அண்ட் இன்னொரு பக்கம் அந்த கடத்தல் கும்பல்னு பயங்கரமா பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெயின் நாட்டோட எல்லைக்குள்ள அவனை கொண்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சிருந்தப்ப அங்க வந்த ஜூலியா அவன் கூட மல்லுகட்டுற பேர்ல தெரியாதனமா அவனை சுட்டு மார்க்கோவை மொத்தமா போட்டு தெளிற அவ ஜெயிலுக்கு போக கூடாது அவளோட போலீஸ் வேலை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ அந்த பழியை ஏத்துக்கிற மாதிரி காட்டி அந்த இடத்துல செகண்ட் பார்ட்டை முடிச்சிருந்தாங்க. அண்ட் கடைசியா இதோட எண்டு கிரெடிட் சீன்ல தலைமறைவான அந்த அராஸ்கி திரும்பவும் பிரான்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ஜங்க்யார்ட்ல ஒரு மினிவேனை செகண்ட் ஹேண்டா வாங்கிட்டு போற மாதிரி காட்டி அப்படியே அதையும் முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பார்ட்ல தலைமறைவான அந்த அராஸ்கி எதுக்காக திரும்ப பிரான்ஸுக்குள்ள வந்திருக்கான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இவனை தூக்கிறதுக்காக அந்த கடத்தல் கும்பல் என்னெல்லாம் பண்ண போறாங்க இதுக்கு நடுவில் சராசுக்காக பழிவாங்க நினைக்கிற நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனர். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீகேப் புரியும். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3வது பார்ட்டுக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல அந்த அராஸ்கி வீட்டுக்கு வந்து பணத்தை மட்டும் பேக் பண்ணிட்டு அவன் ஒய்ஃப் ஸ்டெல்லாவையும் பையனையும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனான் பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை தான் காட்டுறாங்க. இவன் பிறந்த சூழ்நிலைக்கு வேற வழி தெரியாம தான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கானே தவிர இவனுக்கு உண்மையாவே பொண்டாட்டியை விட்டுட்டு போறதுல துளி கூட விருப்பம் இல்லாத மாதிரி தாங்க தெரியுது. இப்போ இந்த சம்பவத்துல இருந்து அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு ஜெர்மனி நாட்டில் அவனை காட்டும் போது ஒரு மரப்பட்டறையில வேலை பார்த்துக்கிட்டு ஆள் இங்க தாங்க தலைமறைவா இருக்கான். இவன் இன்னமும் அந்த கடத்தல் கும்பலுக்காக போதைப் பொருளை அப்பப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கூட இந்த இடத்தோட ஓனர் வந்து அடுத்த ஷிப்மெண்ட்டுக்கான அசைன்மெண்ட்டை கொடுக்குறப்ப இல்ல எனக்கு வேற வேலை இருக்குன்ற மாதிரி அதை தட்டி கழிக்க பார்க்குறான். அதுக்கு அந்த ஓனர் இதுதான் உன்னோட கடைசி வேலை, இதை செஞ்சு முடிச்சா நிறைய பணம் கிடைக்கின்ற மாதிரி சொல்லவும் இவனும் வேற வழி இல்லாமல் பைக்கில் பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கிட்டு நேராக அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறான். அராஸ்கி இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பேரை ஜோரிஸ்னு மாற்றிக்கிட்டு ஒரு போலியான ஐடென்டிட்டியில தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ பொருளை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸ்பாட்டுக்கு போகிறப்ப அந்த இடத்துல இவனை மாதிரியே இன்னும் 4-5 பைக்கர்ஸ் இருக்காங்க. இது போக வழக்கத்துக்கு மாற பொருள் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப இந்த இடத்துல தாங்க மார்க்கோ இறந்து போன விஷயத்தை இவனுக்கு தெரியப்படுத்துறாங்க. அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவனை போட்டு தள்ளியிருப்பாங்கன்ற விஷயம் இவனுக்கும் புரியாமல்
இல்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து இவன் கொஞ்சம் குழப்பத்தோடயே இருக்க பொருளை கொடுத்து அங்க இருந்து கிளம்ப சொல்றப்ப மத்த பைக்கர்ஸ்லாம் இவன் பைக்கை சுத்தி சுத்தி வந்து அவங்களுக்குள்ள ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறான். இதுக்கப்புறம் பொருளோட அங்க இருந்து கிளம்பி பைக்ல படுவேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியில பிரேக் பிடிக்காம போக அப்படியே வண்டி ஸ்கிட் ஆகி உருண்டுகிட்டே போய் காட்டுக்குள்ள விழுகிறான். இந்த பிரேக் வயரை கட் பண்ணி விட்டது அநேகமா அந்த மத்த பைக்கர்ஸோட வேலை மாதிரி தாங்க தெரியுது. இது ஆராய்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப அப்படியே வேற பக்கம் பூந்தடிச்சு போட பின்னாடி வந்த பைக்கர்ஸ் அவன் பைக்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பைக்ல ஒன்னு எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே சிட்டா பறந்துடுறான். உடனே அவங்களும் பின்னாடியே வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்க பக்கத்துல வந்தவனா லைட்டா ஒரு எத்து தாங்க எத்துவான். அதுக்கே மரத்துல மோதி அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு கொடூரமா செத்து போறான். இதுக்கு அடுத்து ரெண்டாவதா வந்தவனுக்கு தான் செம ஆப்பு. எதிர்த்தாப்புல ஒரு வேன் வந்துகிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு ஓவர் டேக் பண்ணி டக்குன்னு யூட்டனை போட்டு முன்னாடி வந்து அவனுக்கு ஒரு பயங்கரமான பீதியை கிளப்ப வண்டியோட பின்பக்கம் மோதி முன்னாடி இருந்த விண்ட்ஷீல்டை புடிங்கிட்டு வந்து விடுவான் பாருங்க. பார்க்கவே விரித்தனமா இருக்கும். இவன் எந்த நாட்டு போலீஸ் கிட்ட மாட்டினாலும் அந்த கடத்தல் கும்பலுக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் இவனை கொலை பண்ணணுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்ப அரஸ்கி நேரம் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் ஒரு பேக் முழுக்க இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வேற பிடிச்சிருந்திருப்பான் போல. அவ ஒரு பக்கம் பேக்ல இருந்த போலி பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு பதட்டத்தோட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த ஒரு கபோர்டுக்குள்ள இருந்த இன்னொரு பேக் அவ எடுக்க போறப்ப அந்த பேக் கடியில கிளிப் மாதிரி போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த லவர் அதை எடுக்க போறப்ப ஆள் ஒரு மாதிரி பயங்கரமா பதறான். அவகிட்ட இந்த மாதிரி நான் நாட்டை விட்டே போறேன், நீ இந்த ஊர்ல இருக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா வெளியே வரப்ப கரெக்டா அந்த மரக்கடை ஓனர் ஆளுங்களோட வந்து இவன் அந்த இடத்துல லாக் பண்ணிடுறான். இவனை மொத்தமா போட்டு தள்ளிட்டு இவங்கிட்ட இருக்கிற பணத்தையும் அந்த கடத்தல் கும்பல வந்து ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஓனர் இவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணும்போது லவ்வர் அங்க இருந்து தப்பிக்க பார்க்கவும் அவளை முதல்ல போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருந்த பேக்கை வாங்கி இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது பணம் இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்ப அராஸ்கி அந்த லவ்வர் எடுக்க போன இன்னொரு பேக்கை காட்டுறப்ப அதை எடுக்கிறன்னு ஒருத்தன் உள்ள போய் அதை தூக்கி அப்படியே உள்ள இருந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டதும் அடுத்த கணமே இவன் பாத்ரூம்குள்ள ஜம்ப் பண்ணிடுறான். மறுகணமே இவன் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு கிரனேட் அப்படியே படுபயங்கரமா வெடிச்சு மொத்த பேரையும் தெரிக்க விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி அல்ல கேங்களெல்லாம் அடிச்சு போட்டு நேரா ஓனர் கிட்ட வந்து கன் பாயிண்ட்ல லாக் பண்ணவன் தன்னை கொண்டுட்டதா அந்த கடத்தல் கும்பலுக்கு தகவல் கொடுக்க சொல்ல அவனும் இவன் சொன்ன மாதிரி பண்ணதும் அடுத்த கணமே அவனை போட்டு தள்ளிட்டு வீட்டோட எல்லாரையும் மொத்தமா கொளுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் அங்க கட் பண்ணி அப்படியே ஸ்பெயின் நாட்டோட எல்லையை காட்டுறப்ப அந்த இடத்துல ஸ்பெயின் போலீஸ்லாம் கொஞ்சம் டென்ஷனா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பக்கம் கார் இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்னு அறக்க பறக்க ஏதோ வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த ஸ்பெயின் போலீஸோட காருக்குள்ள நம்ம சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே பேக் வியூல காட்டுவாங்க பாருங்க. சீன் சும்மா மிரட்டலா இருக்கும். ஆக்சுவலா செகண்ட் பார்ட்டோட எண்டிங்ல நம்ம ஜூலியா ஸ்பெயின் நாட்டோட எல்லைக்குள்ள தானே அந்த மார்க்கோவை போட்டு தள்ளனா. சோ அதனால தான் இப்ப லினோ அவங்க கஸ்டடியில இருக்கான். இவன் எப்படி இங்க இருக்கானோ அதே மாதிரி அந்த மார்க்கோவை கைமாத்துறதுக்காக அல்வாரான ஒரு ஸ்பெயின் போலீஸ் செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்குள்ள வந்திருப்பான். சோ அவன் இப்ப பிரான்ஸ் போலீஸோட கஸ்டடியில இருக்கிறதுனால அவனுக்கு பதிலா இவனை கைமாத்துறதுக்கான வேலைகள் தான் இங்க நடக்க போகுது. ஆனா இந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சை பண்ணிக்கிறதுக்காக நம்ம படத்தோட வில்லனே நேர்ல வந்திருக்கான். ஆக்சுவலா செகண்ட் பார்ட்ல வில்லனா வந்தவன் தான் மெயின் வில்லன்னு நினைச்சு அவன் பேர் அலெக்ஸ் அலெக்ஸ்னு நான் தப்பா சொல்லிவிட்டேன். ஆக்சுவலா இப்ப இங்க ஒரு பெருசு வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, இவன் தான் அலெக்சாண்டர் ரீஸ். இவன் தான் படத்தோட உண்மையான வில்லன். அந்த அராஸ்கி மார்க்கோ அப்புறம் போன பார்ட்ல வில்லனா இருந்தவன் எல்லாருமே இவனுக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவங்க சைட்ல இருந்து அல்வோராவை அனுப்புனதும் ஸ்பெயின் போலீஸ் நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட மார்க்கோவை மிஸ் பண்ணதுக்காக இன்னமும் நம்ம ஹீரோவை மேல கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்பெயின் போலீஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ரீஸுக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தானே கடத்தல் தொழில மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. சோ அதுக்காக நம்மள கொலை பண்றதுக்கு தான் இப்படி ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்ல, நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, உன்னை கொன்னு ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு அநியாயத்துக்கு மொக்க பண்ணிட்டு சைட்ல போய் யாருக்கோ கால் பண்ண அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற அந்த ஸ்பெயின் போலீஸை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த ரீஸை பத்தி எல்லாமே தெரியுங்க. கடத்தல் பண்றப்ப அவன் எவ்வளவோ போலீஸ்காரங்களை கொண்டிருக்கான். அந்த கடுப்புலாம் இவங்களுக்குமே இருக்கு. இங்க அந்த அல்வோரா கூட அந்த ரீஸ் மாதிரி ஒரு கரப்ஷன் பேர் வழியா நான் பார்த்ததே இல்ல. அவங்கிட்ட போய் எதுக்கு லினோவை ஒப்படைச்சிங்கன்ற மாதிரி செம டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு அவன் அதிகாரத்தோட உச்சபட்சத்துல இருக்கான். அவனெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. உன்னை காப்பாத்த என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்க செஞ்சோன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு லாரி வந்து அப்படியே மொத்தமா இவங்களை அடிச்சு தூக்கிடுது. ஆக்சுவலா அந்த ரீஸ் வந்து நம்ம ஹீரோவெல்லாம் டார்கெட் பண்ணல, இந்த அல்வோராவை போட்டு தள்ளுறதுக்காக தான் இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்சையே பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தா போன பார்ட்ல வில்லனா இருந்து கிளைமேக்ஸ்ல செத்து போன மாதிரி காட்டினாங்கல்ல, நான் கூட அவன் பேரை மாத்தி அலெக்ஸ் அலெக்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கதைப்படி அவனோட உண்மையான பேர் வந்து யூரி. அவன் இந்த இடத்துக்கு வந்து அல்வோராவை மொத்தமா முடிச்சுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு அந்த பக்கம் ரீஸுக்கு தகவல் கொடுக்க அவன் அந்த பக்கம் நம்ம ஹீரோவை எதுவுமே பண்ணாம போனா போகுதுன்னு இந்த முறை உன உசுரோட விடுறேன். ஆனா இதுக்கப்புறம் என் கண்ணுல பட்ட பார்த்த இடத்துல துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு வான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த மாதிரி பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவுல இவன் தந்திரமா பண்ற சில குற்றங்களால அந்த பக்கம் மோசோட மண்டை ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அவளை உட்கார வச்சு இது எல்லாத்தையும் தூண்டி விட்டதே உங்களோட ஆக்டிவிட்டி தான்ற மாதிரி பயங்கரமா கிழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அலெக்சாண்டர் ரீஸ் சரியான கரப்ஷனுக்கு பிறந்தவன், நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு அவன் தான் இந்த மாதிரி குற்றங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவளும் சொல்றா. ஆனா கடந்த 2 வருஷமா அவனுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை கூட இவ காட்டல. இது போக 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. கடைசியா இவங்களுக்கான ஒரு துருப்பு சீட்டா இருந்த மார்க்கவும் செத்து போயிட்டதுனால இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீயே உன் வேலையை ரிசைன் பண்ணணுங்கிற மாதிரி மோஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுக்காக இவளை அரெஸ்டே பண்ணலாம். ஆனா ஸ்பெயின் நாடு இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால 2 நாடும் சேர்ந்து இதை மூடி மறைக்கிறதா முடிவு பண்ணியிருந்திருக்க. இதை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லாம ஏதோ ஆஃபர் மாதிரி கொடுக்கவும் இவ்வளவு நாள் நேர்மையா வேலை பார்த்ததெல்லாம் இதுக்கு தானாங்கிற மாதிரி மோஸ் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி பிரான்ஸுக்குள்ள என்ட்ரான அந்த அராஸ்கியை தாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்ல ரீஸ் இவனை ஜெர்மனியில வச்சு கொலை பண்ண பார்த்தா பாத்தீங்களா, அது எல்லாமே செகண்ட் பார்ட்டோட
எண்ட் கிரெடிட் சீனுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இவன் பிரான்ஸுக்கு வந்து மினி வேனை வாங்குற சம்பவம்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. இந்த கதையில நம்ம ஹீரோக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது செத்து போன நம்ம சராஸோட கார் தாங்க. செகண்ட் பார்ட்டோட எண்டிங்ல நம்ம ஹீரோ அந்த காரை மொத்தமா கண்டம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இவன் வந்திருக்கிற அதே ஜங்கியார்டுக்கு தான் அந்த காரை டெமாலிஷ் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அராஸ்கி அங்க வந்து அந்த காருக்குள்ள இருந்த சராஸோட திங்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இது எல்லாத்தையும் தான் வாங்கிக்கிறதா சொல்லி மினி வேனுக்கான பணத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் ரீஸ் அனாதையா விட்டுட்டு போன நம்ம ஹீரோவை காட்டுறப்ப ஏற்கனவே நம்ம ஜூலியாக்கு தகவல் கொடுத்திருந்திருப்பான் போல. அவன் இங்க வந்து இவனை முழுசா பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். லாஸ்டா போன பார்ட்ல நடந்த கலவரத்துக்கு அப்புறம் இவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜூலியா தாங்க கலெக்ட் பண்ணி அவளோட வீட்டுல வச்சிருந்திருக்கா. இதை கேட்ட அடுத்த செகண்டே நம்ம கார்ஸுக்கெல்லாம் என்னாச்சுன்னு ஹீரோவை கிட்ட விசாரிக்கும் போது இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி அவளோட கராஜில் பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ N20 அதாங்க நம்ம சராஸோட காரும் அங்கதான் இருக்குதுன்ற மாதிரி விசாரிக்க கடைசியா அவளை பார்த்து ஒரு 3 மாசம் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னதும் அந்த காரை மறுபடியும் பழையபடி பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போக போற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம ஜூலியாக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருந்தாலும் இவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போக தலைவனும் உள்ள வந்து அங்கிருந்து அவனோட திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த சராஸோட கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்கும்போது இவன் கண் முன்னாடியே அவர் இறந்து போன பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்ன மோசம் ஜூலியாவும் சேர்ந்து அந்த மார்க்கோவை விசாரிச்சப்ப அந்த ஸ்பெயின் போலீஸ் அல்வோரா மூலமா அவன் வந்து சராஸ் கிட்ட சேர்ந்தது, அவனுக்கு அப்புறம் அந்த அராஸ்கி வந்து சேர்ந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் வாக்கு மூலமா கொடுத்துருக்கான். ஆக்சுவலா ரீஸோட கடத்தல் தொழில அராஸ்கிக்கு தான் ஒரு முக்கியமான பங்கு இருந்திருக்கு. அவங்கால் ஒருத்தன் சராஸோட டீம்ல இருந்து அவங்களுக்காக உளவு பார்க்கணும்னு ரீஸ் முடிவு பண்ணி அதுக்கு அராஸ்கியை சூஸ் பண்ணப்ப கடத்தல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கூடவே சராஸை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்ட அளவு போதைப் பொருட்களை நம்ம வேணும்னே சிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஐடியாவை நம்ம அராஸ்கி தான் சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த ரீஸுமே ஓகே சொல்லி ஒருவேளை மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம சராஸை நீ தான் கொள்ளணுங்கிற மாதிரி இவனுக்கு ஆர்டர் கொடுத்திருந்திருக்க. அராஸ்கி அந்த விஷயத்துக்கெல்லாம் தயாரா தான் வந்து சராஸ் கூட சேர்ந்து இருந்திருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவன் சராஸை சுடும்போது அவன் முகத்துல ஒரு கவலை தெரிஞ்சிருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடத்தல் கும்பலுக்கு உளவு பார்க்கறதுக்காக இவன் சராஸோட சேர்ந்து இருந்தாலுமே அந்த மனுஷன் இவன் மேல ரொம்ப அக்கறையோட இருந்திருக்காரு. அராஸ்கியும் கார் சேஸ் பண்றதுல பயங்கர திறமைசாலி. அவன் திறமையால பல கடத்தல்களை தடுத்து இருந்திருக்க. அதுல இம்ப்ரெஸ் ஆன சராஸ் அவரோட ஞாபகார்த்தமா இவனுக்கு ஒரு டாலரை வந்து பரிசா கொடுத்திருந்திருப்பாரு. இப்ப கரண்ட் டைம்ல அராஸ்கி அந்த டாலரை ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க கடத்தல் கும்பலுக்கு பயந்து சராஸை வேண்டா விருப்பா கொண்ட மாதிரி தாங்க தெரியுது. இதுக்கு அடுத்து அங்க கட் பண்ணி அப்படியே இவன் ஒய்ஃப் ஸ்டெல்லாவை காட்டும் போது 2 வருஷமா அம்போன்னு விட்டுட்டு போய் இப்ப திடீர்னு அவன் போன் பண்ணுவோம். அவன் குரலை கேட்ட அடுத்த கணமே மிரண்டு போறா. சடனா பிரான்ஸுக்கு வந்ததும் இவளுக்கு போன் பண்றதை வச்சு பாக்குறப்ப குடும்பத்துக்காக தான் திரும்ப வந்திருக்கான்ற விஷயம் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நடுவில் அந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறத காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம மோச விசாரிச்ச அந்த லேடியுமே இருக்காங்க. இவளும் ஒரு மிகப்பெரிய அதிகாரி மாதிரி தான் தெரியுது. இந்த ரீஸ் இப்ப நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. அது சம்பந்தமா அந்த லேடி கிட்ட ஏதோ பிட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்க. இவன் கடத்தல் பண்ற விஷயம் அரசல் புரசல பேசப்படுது இல்ல, அதை ஒரு காரணமா சொல்லி பதவி கொடுக்குற விஷயத்தை தள்ளி போடுறாங்க. இவனும் அவகிட்ட அதெல்லாம் வெறும் ரூமருங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்றான். ஆனா இதுக்கு முன்ன அந்த செகண்ட் பார்ட்டோட வில்லன் யூரி இவனோட டீம்ல இருந்ததுனாலையும் இப்ப வேற இவனை பாக்குறதுக்காக இதே இடத்துக்கு வந்திருக்க. அதையும் நோட் பண்ணி இந்த லேடி அதை ஒரு காரணமாவே சொல்றா. இதால இப்ப ரீஸ் நேரா அந்த யூரி கிட்ட வந்து ஏன்டா பப்ளிக் பிளேஸ்ல நீ என் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்ற மாதிரி செம கடுப்பாக அராஸ்கியா கொள்றதுக்காக நாம அனுப்புன அந்த ஜெர்மன்காரனுங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம அர்ஜென்டா உங்களை பார்க்க வந்தாங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அராஸ்கி அந்த ஜெர்மன் ஓனரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சு தன்னை போட்டு தள்ளிட்டு இவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னான் பாத்தீங்களா. அந்த விஷயத்துல அவங்க போன் எடுக்காம இருக்கவும் எங்க அவன் தப்பிச்சிருப்பானு இவன் கரெக்டா தாங்க சந்தேகப்படுறான். ஆனா இங்க இருக்கிற அந்த ரீஸோட அட்வைசர் பயப்புல அதெல்லாம் ஜெர்மன்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க, வேலையை பக்காவா முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஒருவேளை அவன் தப்பிச்சிருந்தா கண்டிப்பா பொண்டாட்டியை தேடி இங்க வந்திருப்பான்னு கரெக்டா கெஸ் பண்ணி அவளை ஃபாலோ பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கறான். பட் இந்த இடத்துல அராஸ்கி பிளான் பண்ண விஷயம் தான் பக்காவா வேலை செய்யுது. ஏன்னா அந்த ஜெர்மன்காரங்க அவனை கொண்டுட்டதா போய் சொன்னதுனால தான் ரீஸுக்கு பயந்து இப்ப போன் எடுக்காம இருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சு ரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட பொய் சொல்ற அளவுக்குலாம் தைரியம் இல்ல, சோ நீ அதை பத்திலாம் கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்ல இவனும் வேற வழி இல்லாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படி அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அராஸ்கி மாதிரி இவனாலையும் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த சோடா புட்டி போட்டு கொடுக்க அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அப்ப என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சோடா புட்டிக்கு அந்த யூரியா கண்டாலே சுத்தமா ஆகாது போல. இப்ப அங்க கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும் போது இவங்க கார்ஸ் எல்லாமே யாரோ ஒரு ஃப்ரெண்டோட பொறுப்புல இருக்கிறதா ஜூலியா சொல்லியிருந்தால அந்த ஃப்ரெண்டோட கராஜிக்கு தாங்க நம்மள வந்திருக்கான். இந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து சாரா. இவளுக்கு நம்ம ஹீரோவை பத்திலாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இங்க வந்ததுமே நம்ம ஹீரோ இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சராஸோட அந்த M20 காரை தாங்க தேடிட்டு இருக்கான். சாராவும் நம்ம லினோ மாதிரியே கார்ஸை ரெடி பண்றதுல பயங்கர கில்லாடி. இங்க நம்ம ஹீரோ வந்ததே அந்த விண்டேஜ் காருக்காக தான். ஆனா அதை விட்டுவிட்டு மத்த கார்ஸை பத்திலாம் இவ வளவளன்னு பயங்கர ஆர்வத்தோட பேசிட்டு இருக்கா. ஏமா நிறுத்துமா, எனக்கு என்னோட பழைய கார் தாமா வேணுங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதும் அந்த தகர டப்பாவை எப்பவோ டெமாலிஷ் பண்ணியாச்சுன்னு சொல்லுவா பாருங்க. அதை கேட்டு இவன் செம்ம கடுப்பாயிடுறான். இந்த மெக்கானிக் வேலையில சாராவோட இன்ஸ்பிரேஷனே நம்ம ஹீரோ தான். அவன் டெக்னிக்ஸை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை டெவலப் பண்ணி வச்சுட்டு அவனுக்காகவே ரெடி பண்ணி இருக்கிறதா ஒரு காரை காட்டா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னோட கார் தான் வேணும்னு அடுத்த சீனே அவளை தரதரன்னு எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஜங்கியார்டுக்கு போனா அந்த இடத்துல சராஸோட காரை அப்பளம் மாதிரி போட்டு நொறுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க. இவனுக்கு அதை பார்த்து நெஞ்சு வழியா வந்துரும் போல. இப்படி இவன் காருக்காக ஃபீல் பண்றதெல்லாம் வச்சு இந்த இடத்தோட ஓனர் ஏன்பா இந்த கார்ல அப்படி என்னதான்பா இருக்கு, வர்றவங்க எல்லாம் இதையே கேக்குறீங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு லினோ ஒரு பக்கம் ஷாக் ஆக்கி எதுக்காக இந்த மாதிரி சொன்னீங்கன்னு கேட்கும்போது இதுக்கு முன்ன அராஸ்கி இந்த காரை
கார்ல இருந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கூடவே அவன் கொண்டு வந்த ஒரு ஜெர்மன் பைக்கையும் வித்துட்டு இங்க இருந்து ஒரு மினி வேனை வாங்கிட்டு போனான் பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த நபர் லினோ தேடிட்டு இருக்கிற அராஸ்கின்ற விஷயம் எல்லாம் அந்த ஓனருக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப வந்தது அராஸ்கி தான்ற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போக சாராவை அந்த இடத்துலயே அம்போன்னு விட்டுட்டு வேக வேகமா கிளம்புறான். அராஸ்கியோட இந்த ஆக்டிவிட்டியை வச்சு அவன் ஸ்டெல்லாக்காகவும் அவன் பையனுக்காகவும் தான் வந்திருக்கான்ற விஷயமும் நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சு போக ஜூலியாக்கு போன் பண்ணி உடனே ஸ்டெல்லா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கட் பண்ணி அந்த பக்கம் அராஸ்கியை தாங்க காட்டுறாங்க. நம்மால் கெஸ் பண்ண மாதிரியே அவன் இப்ப ஸ்டெல்லா வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த இடத்துல புருஷனை பார்த்ததும் ஸ்டெல்லா கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் 2 வருஷமா விட்டுட்டு போயிட்டான்ல, அந்த கோபத்தில் அவனை பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க, உங்களுக்காக தான் திரும்ப வந்திருக்குன்னு சொல்லி ஊரை விட்டே போலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு சைட்ல எவனோ ஒருத்தன் இவங்களை நோக்கி கண்டபடி சுட ஆரம்பிக்க, எவன்டா அதுன்னு பார்த்தா அந்த யூரி தாங்க வந்திருக்கான். ரீசே சொல்லியும் இவன் டவுட்ல இவன் ரொம்ப கான்பிடண்டா இருந்திருக்கான். இப்ப அராஸ்கி ஸ்டெல்லாவை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அவன் அப்படியே அந்த வேன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பின்னாடியே அவனும் ஃபாலோ பண்ணி போறான். அதே நேரம் இங்க நடந்த கலவரம் போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் வாக்கி டாக்கியில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க, நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கார்ல இருக்கிற ரேடியோல போலீஸ் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வாக்கி டாக்கியோட ஃப்ரீக்வன்சி இருக்கும் போல அவனுமே இப்ப இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வெறிகொண்டு வந்துகிட்டு இருக்கான். யூரி காட்டுத்தனமா சுட்டதுல வேனோட இன்ஜின் டேமேஜ் ஆகி அது வேற ஒரு ஓரமா டொக்கு போட்டுக்குது. இதால அராஸ்கி வண்டி அப்படியே விட்டுட்டு அங்க இருந்த ஒரு லோக்கல் ட்ரெயின்ல ஏற பின்னாடியே யூரியும் உள்ள வந்து மாறி மாறி 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அங்க வேன் இருக்கிற இடத்துக்கு வந்த ஹீரோ வண்டி போதலி கிடக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு ட்ரெயினை ஃபாலோ பண்ணி படுவேகமா வந்துகிட்டு இருக்கான். இங்க இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறங்கிற பேர்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள போட்டு பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த யூரி வேற சும்மா இல்லாம டக்குன்னு கையில கண்ணு எடுத்து அவன் பாட்டுக்கு சுட ஆரம்பிக்கவும் இன்ஜின் டிரைவர் வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணி கதவை திறந்து விட்டதும் மக்கள்லாம் ஒரு பக்கம் பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டா அராஸ்கி வரும்போது ஒரு பேக் முழுக்க பணத்தோட வந்தா பாத்தீங்களா, அந்த பேக் யூரி குறுகுறுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டா நம்மால் 2 பேத்துக்கு நடுவுல என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இந்த இடத்துல இவங்க 3 பேரும் ஏதோ எக்ஸ்லவரை பார்த்த மாதிரி மாறி மாறி முறைச்சிட்டு ஒரே நேரத்துல வரமுறை இல்லாம அடிச்சுக்கிறாங்க. இந்த WWE வர ட்ரிபிள் த்ரெட் பேட்டில் மாதிரி ஹீரோ அராஸ்கி அடிக்கிறான், யூரி ஹீரோ அடிக்கிறான், அராஸ்கி யூரியை போட்டு அடிக்கிறான். ஏன்டா எவனடா அடிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லிட்டு அடிக்கிறான்ற கணக்காக தான் பாக்குற நமக்குலாம் இருக்கும். இந்த யூரி நம்மளுக்கு ஒரு ஊம குத்த குத்திட்டு அராஸ்கியை பிடிச்சி புழக்க போறப்ப நம்மால் ஒரு பக்கம் வெறியாகி பதிலுக்கு அவனை போட்டு புழக்காட்டு காட்ட அப்படியே கழுத்தை லாக் பண்ணி நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அந்த அராஸ்கி 2 பேருக்குமே ஒரு ஸ்பேரை போட்டு தள்ளி விட்டு அங்க இருந்த பணப்பையை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்கும்போது தலைமை செம வெறியோட போய் அடின்னு அடிச்சு அப்படியே ட்ரெயினுக்கு வெளியே பறக்க விட்டுறான். இதுக்கு நடுவுல பின்னாடி வந்த யூரி நம்மால் அப்படியே கத்தியில குத்த பாக்குறப்ப அதை தடுத்து அப்படியே அவனை படுக்க போட்டு மூஞ்சா குத்துவான் பாருங்க. மூஞ்சி கிழிஞ்சி ஆள் பார்க்கவே ரண கொடூரமாயிருவேன். அந்த பக்கம் அராஸ்கி வேற ஒரு பொம்பளையோட காரை திருடுறன்னு கரெக்டா ஒரு போலீஸ்காரன் அந்த சைடு பைக்ல வர நேரம் பார்த்து கதவை திறந்து விட்டு அந்த ஆளை கண்டம் பண்ணிட, சரி இதாவது கிடைச்சதுன்னு அந்த ஆளோட பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே பூந்தடிச்சு எஸ்கேப் ஆகிறான். இதை பார்த்து ஹீரோ ஒரு பக்கம் கடுப்பாகி அவனை வெறிகொண்டு சேஸ் பண்ண ஆரம்பிக்க படத்துல இந்த சேசிங்க சும்மா வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இங்க அந்த யூரியோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் தட்டு மாதிரி எந்திரிச்சு வெளியே வரும்போது கரெக்டா அவனோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்கிட்ட இப்ப அராஸ்கி கொண்டு வந்த மொத்த பணமும் இருக்கிற அந்த பை இருக்கிறதுனால அவன் உயிரோட இருக்கான்றதுக்கான ஆதாரம் இவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அங்க ஹீரோ ஒரு பக்கம் அவனை வெறிகொண்டு விரட்டிக்கிட்டு இருக்க, 2 பேரும் ஒரு பார்க்குக்குள்ள பூந்து பயங்கரமா கலவரம் பண்றாங்க. அவன் போயிட்டு இருக்கிறது பைக் அப்படிங்கிறதுனால சந்து பந்தெல்லாம் பூந்து எப்படியோ பார்க்க விட்டு வெளியே வந்துடுறான். ஆனா கார்ல அந்த மாதிரி போக முடியாது இல்ல, அதனால ஹீரோ அப்படியே காம்பவுண்ட் ஓரமாவே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் கரெக்டா ஒரு கேப் கிடைச்சது, அந்த கேப்புக்குள்ள பூந்து ரோட பிடிப்பான் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். இப்போ இந்த பாடி கார்டுக்கு ஜோடி கார்டுங்கிற விதமா ஜூலியாவுமே இந்த சேசிங்ல சேர்ந்துக்கிறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை வெறிகொண்டு விரட்ட ஆரம்பிக்க, இதுல ஜூலியாக்கு என்ன பயம் அப்படின்னா ஹீரோ கையில அவன் கிடைச்சானா கண்டிப்பா அவனை போட்டு தள்ளிடுவான்ல, அதனால அவன் கையில கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ ஒரு பக்கம் வெறிகொண்டு அவனுக்கு முந்திக்கிட்டு போயிட்டு இருக்க. ஒரு ஜங்ஷன் கிட்ட போறப்ப ஜூலியாவும் அராஸ்கியும் கரெக்டா கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட கார் மட்டும் கரெக்டா 2 லாரிக்கு நடுவுல மாட்டி மொத்தமா தும்சமாகிருது. இது போக போலீஸ் வேற அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சி போடுறாங்க. இப்ப ஜூலியா மட்டும் தான் அவனை வெறிகொண்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. ஆனாலும் அந்த பைப்ல இவளோட சேர்த்து பின்னாடி வந்த போலீஸுக்கும் டிமி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிரா. எண்டிங்ல பார்த்தா அவனோட பைக் மட்டும் ஒரு இடத்துல கிடக்குது. இவளும் இறங்கி போய் எங்க போயிருப்பான்னு புரியாம சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு பின்னாடி வந்து பைப்ல கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி நேரா மோஸ் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட, அந்த இடத்துல ஸ்டெல்லா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏதோ சொந்த பொண்டாட்டியை பார்த்த மாதிரி அவ கூட தனியா பேசணும்னு பயங்கரமா எமோஷன் ஆகிறான். மோசும் சரி போனா போகுதுன்னு பேச சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃபோன் கால் அட்டன் பண்றதுக்காக வெளியே வர, வந்திருக்கிற கால் நம்ம ஜூலியா போன்ல இருந்து தாங்க வந்திருக்கு. அவளை அராஸ்கி தானே கன் பாயிண்ட்ல மடக்கனா, சோ ஃபோன் பண்ணது அவனை தான் இருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க ஸ்டெல்லா ஒரு பக்கம் அவன் செஞ்ச தப்புக்காக பயங்கரமா அவமானப்பட்டிருப்பாள், அதெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவனும் இவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்ததா இப்ப அந்த ரீஸோட இடத்த காட்டுறப்ப ரத்த காயத்தோட வந்த யூரியா அராஸ்கியோட அந்த பணப்பைய கொஞ்சம் கெத்தா காட்டினதும், நீ சொன்னதை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும்னு அவன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டு இதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டார்கெட்டே அந்த அராஸ்கி தாங்கிற மாதிரி சொல்லி அவனை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறான். அவனை கொல்றதுக்காக இந்த ஜெர்மன் விஷயத்துல அந்த சோடா புட்டி ரொம்ப கான்பிடண்டா சொன்னா அது தப்பாகி போச்சு இல்ல, அதுக்காக இப்ப நடந்த தப்புக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அராஸ்கி மட்டும் வாயை திறந்தா நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிரும்னு சொல்லி அவனை கொல்லணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே அங்க கட் பண்ணி அவனை பாக்குறதுக்காக தனியா வந்திருக்கிற மோச தாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் ஒன்றும் வேணும்னே எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு போகலைங்க. இவன் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டியிருந்தா அந்த ரீஸ் இவனோட சேர்த்து மொத்த குடும்பத்தையுமே கொண்டு இருப்பான். அதனாலதான் தலைமறைவாயிருக்கான். இப்ப கூட மோஸ் கிட்ட எதுக்காக என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் டென்ஷனாவே பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முழு காரணமே நீதான். உன்னை எவன்டா திரும்ப வர சொன்னது, எதுக்காக அவளுக்கு கால் பண்ணன்னு அவ கொஞ்சம் லாஜிக்கா சொன்னதும் அவளை காப்பாற்ற வேற வழி இல்லாம இவகிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஆனா மோஸுக்கு இந்த மாசத்தோட வேலை போக போகுது. எப்பா
என்னால எதுவுமே பண்ண முடியாது, பவர்ஃபுல்லா அவன் கையில இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது என்னோட வாக்குமூலத்தை வச்சு அவன் பண்ண எல்லா தப்பையும் உங்களால நிரூபிக்க முடியுன்ற மாதிரி சொல்ல இதே டீல தான் அந்த மார்க்கோ கிட்ட போட்டேன், என்னால யாரையுமே நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அராஸ்கி இந்த முறை அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லி அவனோட கண்ணை கொடுத்து சரண்டர் ஆக அதுக்கப்புறம் இவன் லாக் பண்ணி வச்சிருந்த ஜூலியாவையும் ரிலீஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரீஸ் மாதிரி ஒரு கெட்டவனை அழிக்கிறது மட்டும் இல்லாம மோஸுக்கு தன்னோட வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இந்த அராஸ்கி மட்டும்தான். பட் அதே நேரம் மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே இப்ப அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எப்படி அவனை தாண்டி இவனை சட்டத்து முன்னாடி நிப்பாட்ட போறோம்னு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா மண்டையை பிச்சுக்க பேசாம என்ன ஜெர்மன் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனுக்கு அந்த இடத்துல எந்த பவருமே இல்லங்கிற மாதிரி இவனே சொல்றான். இவன் சொல்ற மாதிரி ஜெர்மன் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா எல்லையோட எல்லா பக்கமும் செக்கிங் பயங்கரமா நடக்கும், அதை தாண்டி இவனை தனியா கொண்டு போறதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஜூலியா சொல்ல நம்ம கூட லினோ இருந்தா கண்டிப்பா இதை பண்ணிட முடியும்னு இவனுக்கு பரம எதிரியான நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்க சொல்லி அதையும் இவனே சொல்லுவான் பாருங்க. ஜூலியாவும் மோசம் அதை கேட்டு அப்படியே மிரண்டு போறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அசால்ட்டா பண்றதுல நம்ம ஹீரோ கில்லி தான். ஆனா இதுல அவனை இழுத்து விட்டு தேவையில்லாம அவன் லைஃபை ஸ்பாயில் பண்றதுல ஜூலியாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம தலைவன் காலத்துல இறங்கினா கலவரம் தான் அதிகமாகும்னு ஃபீல் பண்ற மோஸ் பேசாம ஜெர்மன் போலீஸ்கிட்டே உதவி கேட்கலாம், அவங்கள பார்டர்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட இவனை கொண்டு போய் சேர்த்தரலாங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. இதுலயுமே ரிஸ்க் இல்லைன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் லக் இருந்தா தான் அந்த ரீஸை தாண்டி இவங்களால அந்த ஜெர்மன் போலீஸ் கிட்ட நெருங்கவே முடியும். மோஸ் இந்த இடத்துல எங்க ஹீரோ உள்ள புந்து ஏதாவது குட்டையை குழப்பணுன்ற மாதிரி பீதியாக அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அடுத்த சீனே லினோவை பிக்கப் பண்ற நம்ம ஜூலியா தலைவனை உடனே பார்சிலோனா போக சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றா. அப்ப ஹீரோ ரொம்ப சிம்பிளா எப்ப அந்த அராஸ்கியை நாட்டை விட்டு வெளியே கொண்டு போக போறீங்கன்னு ஏதோ நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி கேட்டதும் இவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த விஷயம்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா செத்து போன சராஸ் அந்த அராஸ்கிக்கு ஒரு $1 கிஃப்டா கொடுத்திருந்திருப்பாரு. அந்த டாலரை தான் அவன் வந்து அந்த ஜங்க்யார்ட்ல இருந்து வாங்கிட்டு போயிருந்திருப்பான். அதான் அந்த ஓனர் மூலமா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான்ல. சோ அந்த டாலர் இப்ப இந்த கார்ல இருக்கிறத பார்த்ததும் இவங்க அராஸ்கியை மீட் பண்ண விஷயத்தை கெஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கேட்ச் பண்ணிட்டான். இப்ப ஹீரோயின் இவங்க போட்ட பிளான அப்படியே சொல்லி அந்த ரீஸை காலி பண்ண மட்டும்தான் சராஸோட சாவுக்கு நீதி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது பார்டர்ல ரோட் பிளாக் பண்ணிருப்பாங்க. அது போக அவங்க கிட்ட ஹெலிகாப்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி நீ சமாளிக்க போறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிக்க தயவு செஞ்சு நீ இதுக்குள்ள வராதங்கிற மாதிரி சொன்னதும் இந்த முறை நான் உனக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மால் படுக்க அப்படியே சோகமா இறங்கி போறான். அவன் அப்படி அரை மனசா போறத பார்த்து ஜூலியாக்கு மனசு கேட்கல. திடீர்னு போறவனை திரும்ப கூப்பிட்டு நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்தா நீ திரும்ப ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிரம்னு வான் பண்றான். ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட கவலைப்படாம சராசுக்காக ஆயுசு முழுக்க கூட நான் ஜெயில இருப்பேன்னு சொல்ல அடுத்த சீனர் ரெண்டு பேரும் நேரா அந்த சாராவோட கராஜுக்கு தாங்க போறாங்க. தலைவன் இங்க வந்ததுமே அடுத்த நாள் ஒரு பெரிய கலவரத்தை பண்றதுக்காக அங்கிருந்த நாட்டு வெடியெல்லாம் எடுத்து ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்க ஜூலியா அங்கிருந்து கிளம்பி நேரா போய் மோச தாங்க மீட் பண்றா. இவங்க பிளான்ல நம்ம ஹீரோ உள்ள இறங்கி இருக்கிற விஷயம் மோசுக்குமே தெரியாது. ஹீரோயின் இவகிட்ட நம்மால் நாட்டை விட்டு அனுப்பிட்டதா தான் இந்த இடத்துல போய் சொல்றா. இங்க மோச ஒரு பக்கம் ஜெர்மன் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசி பக்காவா ரெடி பண்ணிட்டதா சொல்லி இதுக்கப்புறம் அவனை பத்திரமா கொண்டு போய் ஒப்படைக்கிறது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்ப இவன் முகமே சரியில்லை, ஆள் கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அடுத்தது அந்த பக்கம் ரீஸும் அவனோட அட்வைசரும் ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு வர இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மோஸ் வருவா பாருங்க. இங்க தாங்க ஒரு செம ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த மோஸ் நேர்மையான போலீஸ் தான், ஆனா நேர்மையா இருந்ததுக்கு பெரிய ஆப்பா தூக்கி வச்சாங்கல்ல, அதனால தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம ஆளுங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்றா. அந்த சைடு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துட்டு இவங்க கூட போடுற டீல் என்ன அப்படின்னா அராஸ்கியை காட்டி கொடுத்தா அப்படின்னா இவன் மேல இருக்கிற பிளாக் மார்க்கை கிளியர் பண்ற விதமா இவங்களோட கடத்தல் பிசினஸை பலி கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. மோஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையான ஆள் நம்ம ஜூலியா மட்டும்தான். அவன் மூலமா தான் அராஸ்கியை ஷிஃப்ட் பண்ண போறாங்கிற விஷயம்லாம் ரீஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவங்க எங்க இருக்காங்க எந்த வழியா போக போறாங்கன்ற விஷயம்லாம் தனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் அவனை ஜெர்மனிக்கு அனுப்புற வேலையை பக்காவா பார்த்து வச்சுட்டு இந்த பக்கம் இவனை நல்லா லாக் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ பிளான் படி அராஸ்கியை ஜெர்மன் போலீஸ் கிட்ட கொடுத்தாலுமே இவ பதவி திரும்ப வரதான் போகுது. ஆனா ரீஸை தாண்டி அந்த விஷயத்தை பண்றது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறதுனால தான் நேரடியா நமக்கிட்டே வந்திருக்கான்ற விஷயம் இவங்களுக்கும் தெளிவா புரிஞ்சு போக வேற வழி இல்லாம இவ டீலுக்கு ஓகே சொல்றாங்க. இப்ப அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கடத்தல் தொழில இந்த நபர் தான் பண்றாங்கன்னு இவங்க சைட்ல இருந்து ஒரு ஆளை கை காட்டணும்ல, அதுக்கு யாரை சூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த சோடா புட்டிக்கும் அந்த யூரிக்கும் சுத்தமா ஆகாதுல்ல, அதனால பயப்பட அவனை கை காட்டி விட்டதும் ஆள் கொஞ்சம் அடாவடி பார்ட்டிங்கிறதுனால ரீஸுமே அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கடுத்து அப்படியே கராஜில் இருக்கிற ஹீரோவை காட்டும் போது வழக்கம் போல கலவரத்துக்கு ஏதாவது ஒரு காரை சூஸ் பண்ணி பயங்கரமா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த முறை வண்டிலாம் ரிப்பேர் ஆனா டோ பண்றதுக்குன்னு ஒரு ட்ரக் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வண்டியை சூஸ் பண்ணி மிசைல் கணக்கா ஏதோ பைப்பெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள நாட்டு வெடியெல்லாம் ஃபில் பண்ணி படுபயங்கரமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த முறை கலவரம் கொஞ்சம் காட்டுத்தனமா இருக்குன்ற மாதிரி தெரியுது. அங்க ரீஸுமே அவன் சைட்ல ஒரு படையவே ரெடி பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்க. தன்னை பலி கொடுக்க போறாங்கன்னே தெரியாம அந்த யூரி இவங்கிட்டே வந்து நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்காக ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணுன்ற மாதிரி ரொம்ப அக்கறையோட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப கூட இந்த வில்ல பயபல நீ இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்னு ஏதோ பெத்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி ஓவரா பெர்ஃபார்மன்ஸை போட்டு அவனை வேற ஒரு டீம் கூட அனுப்பி அவனை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு வேற போவான் பாருங்க. இவனோட நடிப்புலாம் வேற லெவலுக்கு இருக்கும். இப்ப இவனோட படம் ஏகப்பட்ட காரு லாரி இது போக ஒரு ஹெலிகாப்டர்னு வெறிகுண்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியாவுமே அராஸ்கியோட ஏர்போர்ட்டை நோக்கி கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இப்ப வேற அந்த மோஸ் இவங்களுக்கு துரோகம் பண்றது தெரியாம அவளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கிளம்பிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ண அந்த பக்கம் அவன் அந்த சோடா புட்டியோட சேர்ந்து இவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இருக்கா. பேசாம நல்ல போலீஸாவே இருந்திருக்கலாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து அவளுக்கு அவளே ஆப்பு வச்சுக்கிறா. இப்ப ஜூலியா
ரீஸோட ஆளுங்களாம் இருக்கிற ஒரு ரோட் பிளாக் கிட்ட வரும்போது இவ தான் நம்ம தேடுற ஆளு, இந்த வண்டிக்குள்ள தான் அரஸ்கி இருக்கான்னு தெரிஞ்சுமே வம்புக்குனே இவளை போக விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே ரீஸுக்கு தகவல் கொடுக்க விட்டா போதும்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு டிக்கில இருக்கிற அரஸ்கியா முன்னாடி உட்கார வச்சுக்கிறா. இவங்க பிரச்சனையாகும்னு எதிர்பார்த்த எதுவுமே நடக்காம எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுமே என்ன நடக்குதுன்னு புரியாம கொஞ்சம் பீதியோட வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க மீட் பண்ண வேண்டிய அந்த ஜெர்மன் போலீஸ் ஏர்போர்ட்ல ரீச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலா நாம எதிர்பார்த்த கலவரம் ஆரம்பிக்கிற விதமா ரீஸோட ஹெலிகாப்டர் நம்ம ஆளுங்களை வெறிகொண்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க சடனா சைட்ல இருந்து ஒரு லாரி அப்புறம் 2 கார் அதிரடி என்ட்ரி கொடுத்து சும்மா பீதியை கிளப்பும் பாருங்க. அரஸ்கிக்கு உசுரே இருக்காது. முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரக்குன்னு சேசிங் படுபயங்கரமா போய்கிட்டு இருக்கிற சமயம் ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்க டக்குன்னு அப்படியே ரூட்டை மாத்தி ரைட் எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு தகவல் கொடுத்ததும் அந்த பக்கம் நம்ம தலைவன் அந்த ரோட் பிளாக் கிட்ட மிருகத்தனமான அந்த ட்ரக்கோட வந்து நிப்பான் பாருங்க. அங்க இருந்த போலீஸுக்கெல்லாம் அதை பார்த்து அள்ளு கிளம்பும். யாரா அவன் முரட்டாலா வந்து நின்றுட்டு இருக்கான்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வண்டியை உள்ள விட்டு ஒரு கிண்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கான். அந்த பக்கம் அந்த ஹெலிகாப்டரோட சேட்டை தான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்கு. எந்த பக்கம் போனாலும் வளைச்சு வந்து சுட்டுக்கிட்டே இருக்கா. இது போதாதுன்னு பின்னாடி ஒரு லாரி வேற அசுர வேகத்துல வந்துகிட்டு இருக்கும். ஜூலியா வேற அதை சமாளிக்க முடியாம பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வெறிகொண்டு வந்துகிட்டு இருக்கிற தகவல் தெரிஞ்சதும் ஹெலிகாப்டர் இவங்களை விட்டுவிட்டு அவனை கவனிக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ஜங்ஷனோட லொகேஷனை சொல்லி அந்த இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி ஒரு புது பிளானை சொல்ல இவளும் வெறிகொண்டு வண்டியை திருப்பிக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கா. இப்ப அந்த பக்கம் போன ஹெலிகாப்டர் நம்மளால பிடிச்சி காட்டுத்தனமா சுட்டுவிட்டு பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க இந்த வண்டியில ஏகப்பட்ட பைப்பை செட் பண்ணி அதுல நாட்டு வெடியை ஃபில் பண்ணி வச்சிருந்தால அதை இங்க வெடிக்க வைக்கலாம்னு பார்த்தா டைம் பார்த்து ஒர்க் ஆகாம பழி வாங்குது. ஒரு வழியா அந்த பட்டனை போட்டு மாங்குன்னு அழுத்தி எப்படியோ அதை வேலை செய்ய வச்சிர. வான வெடிக்க விட்ட மாதிரி ஏகப்பட்ட வெடி வெடிச்சு ஹெலிகாப்டர் பயங்கரமா பதற விடவும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மால் கொஞ்சம் வேகமா முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த வெடி விஷயம் நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. ஹெலிகாப்டர் எப்பெல்லாம் பக்கத்துல வருதோ அப்பெல்லாம் வெடியை போட்டு பயங்கரமா அதை பதற விடுறான். ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கிற ஜூலியாவுமே இதை நோட் பண்ணி நாங்க பக்கத்துல வந்துட்டோங்கிற மாதிரி தகவல் கொடுக்க தலைவன் இன்னும் படுவேகமா வந்துகிட்டு இருக்கான். அதே ஸ்பீட்ல அந்த ஹெலிகாப்டர் அவனை விரட்டிட்டு வரும்போது கரெக்டா பக்கத்துல வரப்ப ஜூலியா ரைட்ல போயிடுறா, இவன் லெப்ட்ல போயிடுறான். நடுவுல வந்த லாரி நேருக்கு நேரம் அந்த ஹெலிகாப்டர்ல மோதி மொத்தமா தும்சம் பண்ணிருது. இப்ப ஃபைனலா பின்னாடி வர 2 கார் அது போக அந்த ட்ரக்கு கொஞ்சம் குறவு சுரோட வந்துகிட்டு இருக்கு. அதை சமாளிச்சாலே போதும். ஹீரோவும் இப்ப அந்த பைப்பெல்லாம் அப்படியே கீழ்பக்கமா திருப்பி காரை நோக்கி கேப் விடாம வெடிகுண்ட போட்டுக்கிட்டே இருக்க. படத்துல இந்த சீன்லாம் சும்மா பட்டாசா இருக்கும். இப்படியே கேப் விடாம வெடிய போட்டு 2 காரையும் ஒரே நேரத்துல ஒரு 100 அடிக்கு பறக்க விட்டு தும்சம் பண்ணுவான் பாருங்க. தலைவன அமக்களத்துக்குலாம் அதிபதினு தான் சொல்லணும். இந்த சீன்லாம் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த ட்ரக்கு மட்டும்தான். ஆனா அது எவ்வளவு வெடி போட்டாலும் அசராம இவங்களை வெறிகுண்டு விரட்டி வந்துகிட்டே இருக்க. இவங்கிட்ட இருந்த வெடியெல்லாம் வேற மொத்தமா தீந்து போகவும் பின்னாடி டோ பண்றதுக்காக ஒரு பெரிய ஆங்கிள் இருக்கும் பாத்தீங்களா, அதை இறக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு பிரேக் அடிப்பான் பாருங்க. அதுல ஒன் சைடா ஏறி ட்ரக்கு மொத்தமா குப்பரை கவுந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தேய்ச்சிக்கிட்டே போய் மண்ணை கவும் பாருங்க. இந்த சீன்ல என்னன்னு சொல்ல எப்பா மிரட்டெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தப்பிச்சமடா சாமின்னு ஒரு வழியா அந்த ஜெர்மன் போலீஸ் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போக அங்க இருந்த பிளைட் மட்டும் அனாதையா நிக்குது. ஒரு சின்ன சத்தத்தை கூட காணோம். இப்ப ஹீரோ செக் பண்றதுக்காக இவங்க 2 பேரையும் வண்டிக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல போக எவனோ ஒருத்தன் வாயிலே மிதிச்சு பறக்க விட்டு கன் பாயிண்ட்ல லாக் பண்றான். அப்ப அந்த ஜெர்மன் போலீஸோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் மொத்தமா முடிச்சு விட்டு ரீஸ் அங்க இருந்து வெளியே வரான். இதை பார்த்துட்டு அரஸ்கி ஒரு பக்கம் ஜூலியா கிட்ட உடனே வண்டி எடுன்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள கார்ல ஒரு பக்கம் ஆளுங்களா வந்து இவங்களை நல்லா சுத்து போட்டுறாங்க. இப்ப கூட ஜூலியா நினைச்சா ஈஸியா இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனா ஹீரோ அங்க கன் பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டதுனால வேற வழி இல்லாம அப்படியே சரண்டர் ஆகிறா. அப்ப ரீஸ் இவளோட பாஸ் அந்த மோஸுக்கு போன் போட்டு இவகிட்ட போனை கொடுக்க அவ சொன்ன வார்த்தைக்காக படாத பாடுபட்டு இவ்வளவு தூரம் வந்தா அவ பாட்டுக்கு அசால்ட்டா அரஸ்கியா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னதும் அதை கேட்டு இந்த பக்கம் ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகும் போது டக்குன்னு இந்த ரீஸ் இவ வயிற்றுலேயே சுற்றுவான் பாருங்க. அதை பார்த்து நம்மால ஒரு பக்கம் பயங்கரமா பதறி போறான். இதுக்கப்புறம் நம்ம ஜூலியா அரஸ்கி அப்புறம் அங்க வந்த ஜெர்மன் போலீஸ் எல்லாரையும் நம்ம ஹீரோ தான் கொலை பண்ண மாதிரி செட் பண்ண சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி காரை நோக்கி விறுவிறுன்னு போயிட்டு இருக்க. அந்த சைடு அந்த காருக்குள்ள இருந்து யூரி இறங்கி வருவான் பாருங்க. அவனை பார்த்தது ரீஸுக்கு மரண பீதி ஆகுது. ஆக்சுவலா நீங்க என்ன மன்னிக்கணும், ஒரு முக்கியமான சீனை நான் சொல்லாம விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கலவரத்துக்குலாம் முன்னாடி ரீஸ் அவனோட இடத்துல இருந்து படைப்பரிவாரத்தோட கிளம்பினா பாத்தீங்களா, அந்த சமயத்துல யூரி இருந்த கார் மட்டும் அங்கேயே இருந்திருக்கும். அப்ப அதுக்குள்ள இருந்த ஆளுங்க பாஸ் உனக்கு நன்றி சொன்னதா சொல்லிட்டு அவனை கொலை பண்ண பார்க்க ஜஸ்ட் கன் ஃபயர் ஆகிற சவுண்டை மட்டும் காட்டி அவனை கொலை பண்ண மாதிரி தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. ரீஸ் அவனை மொத்தமா போட்டு தள்ளிட்டு இவன் பண்ணிட்டு இருந்த கடத்தல் பிசினஸ் எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி அந்த கேஸை மொத்தமா க்ளோஸ் பண்ணதான் பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஆனா இந்த இடத்துல அவன் கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால பிளான் சொதப்பி இப்ப பழி வாங்குறதுக்காக நேருக்கு நேரம் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆள் அதிர்ச்சியில வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நெஞ்சில ஒரு புல்லட்டை இறக்கி மொத்தமா போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்துட்டு இப்ப அங்க இருந்த ரீஸோட ஆளுங்க ஒரு 3 பேர் இவனை வெறிகொண்டு சுட ஆரம்பிக்க அவங்களையும் அசால்ட்டா நெத்தி போட்டுலயே சுட்டு போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ அரஸ்கின்னு யாரையுமே கண்டுக்காம அவன் பாட்டு கார் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். செகண்ட் பார்ட்லயும் சரி இந்த பார்ட்லயும் சரி நம்ம ஹீரோ மேல இவன் எவ்வளவு குலவெறியில இருந்தான்ற விஷயம் நமக்கே தெரியும். ஆனா இப்ப இவங்களை விட பெரிய எதிரி ரீஸ் தாங்கிறதுனால அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டு சைலண்டா அங்க இருந்து போறான். இந்த மாதிரி ஒரு வில்லனே வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துவான்ற விஷயத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா இந்த அரஸ்கி அங்க இருந்த ஜீப் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆக பார்க்க ஜூலியாக்கு அடிபட்டு இருக்கிறதுனால ஹீரோ அவன் எக்கட கட்டு போறான்ற மாதிரி தான் இருக்கான். ஆனா சராசன்னு ஒரு நல்ல மனுஷன் அவன் போட்டு தள்ளனா பாத்தீங்களா, அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே ஆகணுங்கிற மாதிரி நம்ம ஜூலியா சொல்ல நம்மால ஒரு பக்கம் செம கடுப்பாகி அவனை வெறிகுண்டு விரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன கேட்டா படத்துல இந்த சேசிங் சீன் தேவையில்லாத ஒரு விஷயம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மெயின் வில்லனே செத்ததுக்கு அப்புறம் 2
ரெண்டு பேரும் காரை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காங்க. அனாவசியமா இதுல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி டேமேஜ் வேற. ஆனா இந்த சேசிங் தேவையில்லாத ஒரு விஷயம்னாலுமே இந்த இடத்துலயும் ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த அராஸ்கி நம்மளால சமாளிக்க முடியாம அவனை சுட பாக்குறப்ப நம்மளால அப்படியே வண்டியை கொண்டு போய் நச்சுன்னு இடிச்சு அவன் ஜீப்பை சூப்பரா பறக்க விடுவான். இப்படி இவங்க பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்புனது தெரியாம அந்த பக்கம் அந்த சோடா புட்டியும் மோசம் அவங்களோட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற வேலையை ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ரீஸ் மண்டைய போட்டது, அது போக நம்ம ஹீரோ இப்ப ஊருக்குள்ள பண்ண கலவரத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஆபீஸே ஒரு செகண்ட் பயங்கரமா அலற ஆரம்பிக்குது. இப்ப இதை கேட்டதும் மோஸ் ஒரு பக்கம் பதறி போய் வேக வேகமா வெளியே வர இவ பண்ண துரோகத்தால செம்ம கடுப்புல இருக்கிற ஜூலியா விறுவிறுன்னு பக்கத்துல வந்து நச்சுன்னு ஒரு டிச்சை கொடுத்துட்டு போவா பாருங்க. மோஸோட மூக்குல இருந்து பொலபொலன்னு ரத்தமா கூட்டம். அப்படியே அவளையும் அரெஸ்ட் பண்ணி கடைசி காலத்துல கழுதிங்க விட்டுறாங்க. இதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிறது அந்த சோடா புட்டி மட்டும்தான். அவன் ரொம்ப விவரமா ரீஸோட ஆபீஸ்க்கு வந்து அங்க இருந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்க பணத்தை பொறுமையா பேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு யூரி அவன் நெத்தி போட்டுலயே சுட்டு போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போவான் பாருங்க. இது வேற லெவல்ல இருக்கும். இப்ப அடுத்ததான் அந்த பக்கம் அராஸ்கியை காட்டும் போது ஆள் பயங்கரமா கண்டமாக்கி ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்கான். அப்ப அந்த இடத்துல ஸ்டெல்லா இவன் பையனோட போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கூட பேசணும்னு பயங்கரமா துடிக்கிறான். ஆனா ஸ்டெல்லா இவனை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இவெல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி பையனை கூட்டிட்டு போயிட்டே இருந்தா. இதுக்கப்புறம் நம்மளுங்க ரெண்டு பேரையும் அப்படியே சாராவோட கராஜில் காட்ட அந்த டோ பண்ற ட்ரக்கை இவகிட்ட இருந்து தானே எடுத்துட்டு போயிருப்பான். அதை இப்ப லாரியில ஏத்தி கொண்டு வர அளவுக்கு ஆள் பயங்கரமா கண்டம் பண்ணி வச்சிருக்க. டோ பண்ற ட்ரக்கையே டோ பண்ண வச்சிட்டீங்களேடாங்கிற மாதிரி அவ பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. இவளோட இந்த ரியாக்ஷனை பாக்குறப்ப நமக்கு காமெடியா இருக்கிறதுலாம் வேற விஷயம். ஆனா இந்த 3 பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ சிரிக்கிறத இங்க தாங்க காட்டுவாங்க. ஆனா சாராக்கு தான் இவன் சிரிக்கிறத பாக்குறப்ப கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கும். ஒரு வழியா அந்த 3 பார்ட்டுக்கு அப்புறம் போலீஸா இருந்துகிட்டே போதைப் பொருள் கடத்தின அந்த கும்பலை மொத்தமா பிடிச்சி சரஸோட கனவை நிறைவேற்றினது மட்டும் இல்லாம அவரோட சாவுக்குமே நல்லபடியா பழி வாங்கி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா போற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.